இவ்வளவு அருமையான இந்த வரிசையை பாருங்களேன். யார் இப்படி நிற்க வச்சு அடுக்குனது? இதை வரிசையாக ஒட்டி வைத்தது யார்? இதை நெருக்கி தொடுத்தது யார்? இதற்கு இவ்வளவு அருமையான ஒரு நிறத்தை தந்தது யார்? ஸ்கூல் பிள்ளைகளை வரிசையில் போங்கன்னு சொல்லும்போது வரிசையில் போக மாட்டான். அதை வரிசையில் நிற்க வச்சு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிறதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சமூக ஒழுக்கத்தில் நம்மால் கடைபிடிக்க முடியலை. ரேஷன் கடையாக இருக்கட்டும், வெளியில் எங்கேயா இருக்கட்டும். ஆனால் இந்த சோளத்தை வரிசையாக நிற்க வைத்தது யார்? சபைமாலா ஃபாத்திமா அவர்களோட வீடியோவை டைசெக்ட் பண்ண போகிறேன். என்ன பேசியிருக்காங்க? ஒரு மேஸ் அல்லது கார்ன் அல்லது மக்காச்சோளம் அப்படி தமிழில் அழைக்கிறாங்க. கார்னை எடுத்து வச்சுக்கிட்டு இது முத்துக்கள் வரிசையாக இருக்கப்பட்டிருக்கு. இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது, இறைவனோட படைப்பு நல்லா இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம வரிசையை நிற்க சொல்லி கொடுத்தா கூட குழந்தைங்க நிற்கிறவில்லை சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற எல்லாமே அந்த ஜீன்ஸ் என்ன சொல்லுதோ அப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஆனால் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டு ரீதியாக சொல்லி கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை பின்பற்றணும். நல்ல பண்பட்ட சொசைட்டியில் எல்லாரும் கியூவை ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்ட காலத்துலேயும் அவங்க கியூவை பிரேக் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து குழந்தை இறந்தப்போ ஒரு சின்ன குழந்தை பின்னாடி அவங்களோட தங்கையை முதுகுல சுமந்துக்கிட்டு கிரிமேஷன் கிரவுண்டில் வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க குழப்பிட்டான். இப்போ இது யார்கிட்ட இருக்கு? நம்ம மனிதர்கள் எப்படி கற்றுக்குறோம், நம்ம சொசைட்டியாக எப்படி வாழறோங்க பொறுத்துக்கோம். ஓகே, அதை விட்டு அடுத்தது இவங்க காட்டுற அந்த கான் இறைவனின் படைப்புன்றான். அது முதல்ல நமக்கு ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல மெக்சிகோவில் தான் இந்த கானை டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க. டொமஸ்டிகேட்டுங்கிறது மனிதர்களின் பயன்பாட்டுக்காக கொண்டு வரது. அப்போது அந்த கானோடைய சைஸ் எவ்வளோ இருந்ததுன்னா ரொம்ப உள்ளுக்குச்சி கானாக இருந்தது. அதில் சின்ன சின்ன வெள்ளை கலர் முத்துக்கள் இருந்தது. அந்த வெள்ளை கலர் முத்துக்கள் மேலே ஒரு பெரிய தோல் மூடிடுது. அந்த முத்தை மூடுற அளவுக்கு ஒரு தோல். அந்த தோல் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு திக்காகவும் பைப்ரஸாகவும் இருக்கும். இது வந்து ஸ்பெயின் வருது. அதுக்கப்புறம் மனிதர்களோட டொமஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது இப்படி இருந்தால் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு சில நேரங்களில் முத்துக்களோட கலர் வந்து வெள்ளை கலர்லேருந்து மஞ்சள் கலரில் மாறுது. ஏன் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டோயின் சின்தேஸ் அப்படிங்கிற ஒரு ஜீன் வந்து கரடினாய்ட் பாக்வேல வராது. அந்த ஜீன் சரியாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் இருக்குது. நேச்சுரல் செலெக்ஷன் திடீர்னு ஏதோ ஒரு தவறு நேச்சுரலாக நடந்த ஒரு தவறுனால அந்த ஜீன் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் ஆகி மஞ்சள் கலரில் வருது. பார்த்த விவசாயி இனிமே இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான முத்துக்களை பயிர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இந்த முத்துக்கள் வெள்ளை கலர்லேருந்து வருது. அப்போ பெரிதாக்குறதுங்கிறதும் மனிதனோட தேர்ந்தெடுப்பினால் நடக்குது. அறிவியல் வளர்ச்சிக்கு அப்புறம் அறிவியலாளர்களும் அதில் உள்ள வந்து அந்த கானை மூடி இருக்கிற அந்த தோல் வந்து சின்னதாக மாற்றுறது. அதுக்கப்புறம் அப்படி நிறைய செலெக்ஷன்ஸ் பண்ணி நிறையா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய நீண்ட கான், வரிசையாக முத்துக்கள் இருக்கப்பட்ட கான், நிறைய முத்துக்கள் இருக்கிற ஒரு தடிமனான கானை பார்க்குறீங்க. இது மனிதரோட கண்டுபிடிப்பு. அதனால இந்த இந்த கண்டுபிடிப்பில் இந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது டொமஸ்டிகேஷன் சுட்டத்தில் மனிதர்கள் செஞ்ச மாற்றங்கள் ஏராளம் நிறைய. இது நான் சொன்னது ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே வீடியோவை வச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரே மாதிரியான கலரில் அழகான முத்துக்கள் இருக்கப்பட்டிருக்கு, இது இறைவனோட படைப்பு அப்படிங்கிறான். இவங்களும் ஒரு பெண்மணி படித்தோம். இன்னொரு பெண்மணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அவங்க பேர் பார்பாரா மெக்லின்டாக். அவங்க முதலாக ஒரு தனி மனுஷியாக ஹியூமன் ஃபிசியாலஜி, அதாவது மருத்துவத்துறைக்கான நோபல் பிரைஸை வாங்கினாங்க 1983. அவங்களுக்கு அப்போ வயது 81. அது வரைக்கும் அவங்க ஆக்டிவாக லேபரேட்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 62 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மேஸ் முதல்ல மெக்சிகோ சொன்ன இல்லையா, சவுத் அமெரிக்காவில் நிறைய இடங்கள்ல அந்த மேஸோட கலர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதில் நிறைய விதவிதமான கலர் இருக்குது. நம்ம ஃபால் லீஃப் கலர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கலர்ஸ் அதில் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கேள்வி வருது, ஏன் இப்படி ஒரு முத்து ஒரு கலரில் இருக்குது, அதே ஒரு முத்துலேயே ஒரு முழு முத்தும் ஒரே கலரில் இருக்கிறது கிடையாது, நுனி மட்டும் சமைக்கிற கலராக இருக்கு, ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அப்போது ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, மெண்டலோட கண்டுபிடிப்பில் ஒரு ஜீன் ஒரு விஷயத்த பண்ணும், அந்த ஜீன் அதை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணும், அதாவது அது நிலையானது அப்படின்றது. இவங்க இல்லை, அது நிலையானது அல்ல, அதில் சில மாற்றங்கள் அப்பப்போ நடக்குது. அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்.
அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் டிரான்ஸ்போசபிள் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சிம்பிளான பேர் ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன்னா ஜம்ப் ஆகிறதுனால கலர் மாறுறது இது மாதிரி. இதை கண்டுபிடிச்சதுக்காக அவங்களுக்கு ஏன் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த கண்டுபிடிப்பு மற்ற எந்தெந்த உயிரினங்கள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்குறாங்க. நெல்லுல கூட அது மாதிரி இருக்குது. அப்போ அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. மனிதர்களுடைய ஜீனம்ல கிட்டத்தட்ட 45% இந்த டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளுடைய ஆராய்ச்சிகளுக்கும் மனிதகுல வளர்ச்சிக்கும் உதவுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? இருக்கிறதெல்லாம் இறைவனின் படைப்பு, அதை எதுவுமே கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு மனிதர்களுடைய உழைப்பையும் சேர்த்து நெக்லெக்ட் பண்ண போறீங்களா? அல்லது இது ஏன் இப்படி இருக்குது? இதை எப்படி பெட்டர்மென்ட் பண்ணலாம்? எப்படி மனிதர்களுக்கு பயன்படுத்தலாம்? அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் பண்ண மாதிரியோ, பார்பரா மெக்லின்டாக் பண்ண மாதிரியோ பண்ண போறீங்களா? அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எங்களுடைய யூடியூப் சேனல் லைக் சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.